ஸ்பைடர்மேன் படத்தில் மட்டும் ஹீரோ இல்லைங்க, ரியல் லைஃப்லையுமே ஹீரோ தான். மார்வல் ஒரு மாதிரி உடஞ்சி போன காலகட்டத்தில் அவங்களுடைய காமிக்ஸ் எதுவுமே அவ்வளோவா சேல் ஆகலை. அவங்கக்கிட்ட கான்செப்ட் நிறைய இருக்குது, இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண ஆளே இல்லை. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம படம் எடுத்தோன்னா பயங்கரமாக ஹிட் ஆகும்னு. ஏன்னா ஹாலிவுட்டில் அப்போ இருந்த சூப்பர் ஹீரோ படமான பேட்மேன், சூப்பர்மேன் படங்கள் அவ்வளோவா நல்லா ஓடலை. பட் இவங்க இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக ஓடுன்னு நினைக்கிறாங்க, கேரக்டர்ஸ் அடமானம் வைக்கிறாங்க. யாருமே அதை வாங்க வரல. சோனி முன் வராங்க. என்னன்னு வராங்கன்னா ஒரு நிபந்தனையோட வராங்க, ஸ்பைடர்மேன் சம்மந்தப்பட்ட எல்லா கேரக்டர்ஸும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்றாங்க. இவங்களும் கேரக்டர்ஸை அடமானம் வைக்கிறாங்க. அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அயன் மேன் பயங்கரமான ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமா எடுக்கிற எல்லா படமும் ஹிட் ஆகுது. இருந்தாலுமே கடனை கட்ட முடியாதால ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் வந்து சோனி கிட்ட தான் இருக்குது. இருந்தாலுமே மார்வல் வந்துட்டு யூனிவர்ஸ்குள்ளே புது கேரக்டரைசேஷன் பண்ணி ஸ்பைடர்மேனை கொண்டு வராங்க. இப்போ வரைக்கும் மார்வல் பயங்கரமான சக்ஸஸை பெற்றுட்டு இருக்காங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.